ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் வாசம். இன்றைக்கி நம்ம சேனலில் எக் சாப்பிடாத குழந்தைகளுக்காக ஒரு டிஷ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு முட்டையை உடைச்சி ஊற்றிருக்கேன். கூடவே பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் சேர்க்குறதுனால சேர்த்துக்கலாம். கூடவே துருவின கேரட் கொஞ்சம் சேர்த்து செய்கிறனால செய்யலாம். கூடவே பெப்பர் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா நுரை வர வரைக்கும் பீட் பண்ணி எடுக்கணும். அப்போ தான் நல்லா சாஃப்டாக வரும் எக்கு. இது எதுக்கு அப்படின்னா, பாயில் பண்ணி எக் கொடுக்குறப்ப அது ரொம்ப ஹெல்த்தி தான். பட் அந்த மாதிரி பாயில் பண்ணி கொடுக்குறப்ப முழு முட்டையாக இருக்க மாதிரி இருக்கும். ஒரு சில குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்ல ஒரு வெயிட்டான கரண்டி எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட அலுமினியம் கரண்டி இருந்தால் கூட அது யூஸ் பண்ணலாம். கரண்டியில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு, எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க முட்டையை இது போல் 3/4 கரண்டி வரைக்கும் ஊற்றிட்டு அது ஒரு 10-20 செகண்ட் அப்படியே பாயில் பண்ணுங்கள். நல்லா வேக வைக்கணுன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கலாம். சென்டரில் கொலாய்டெலாம் வேணும்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் திருப்பி விட்டுடலாம். ஒரு கம்பி அல்லது ஃபோக் வச்சு இது போல் திருப்பி விட்டிங்கன்னா மறுபடியும் ஃப்ளஃபியாக வருது பாருங்கள். ஒரு 10-20 செகண்ட் விட்டு எடுத்தீங்க அப்படின்னா ரவுண்டாக பணியாரம் போல் சூப்பராக வரும் கரண்டி முட்டை. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கனால குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. மேலேயே கொஞ்சம் பெப்பர் பவுடர் போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா பெரியவங்களும் சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரப்போ ஈவினிங் இது போல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஹெல்த்தியாகவும் இருக்கும், ஸ்நாக்ஸ் சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.